சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தனியாக போகலாமா? சென்னையில் மார்னிங் எனக்கு ஒரு மேக்கப் இருந்தது, அதை முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு மேக்கப் இருந்துச்சு. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருந்து அதையே நம்ம வீணடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு கிளம்பி மெயின் ரோட்லேருந்து ஷேர் ஆட்டோஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. பர் பர்சன் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேரிகார்ட் கிட்டேயே இறக்கி விட்டுறாங்க. போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக கடைகள் எல்லாமே இருக்குது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம். நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் சிறுவாபுரி முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு போகிறப்ப கையில் ஒரு மாலை வாங்கியாச்சு. அந்த மாலை வந்து 60 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கோவில வந்து சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களை பார்த்தோம். ஸோ அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க உள்ளே போகிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு. ஸோ அவங்கள வந்து இங்கே மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் மென்ஷனும் பண்ணல. ஸோ வீட்டிலேருந்து கட்டி எடுத்துகிட்டு வந்த மல்லிப்பூவும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே வந்து போயிட்டா அப்போ பார்த்தா தான் நிறைய ரஷ் இருந்தது. அபிஷேகமும் போயிட்டு இருந்தது. சூப்பராக கடவுளை வந்து தரிசிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. நான் கோவிலுக்கு தனியாக தான் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் சோலோவாக ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. அந்த தைரியத்தை நீங்கள் வர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், லைஃப்பில் தனியாக சர்வை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பாய்.